ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنه لتنزيل رب العالمين نزل به الروح الأمين على قلبك لتكون من المنذرين بلسان عربي مبين صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஒருவன் மீதே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாகுக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து தக்வா கொண்டு அல்லாஹ்வினால் ஏவப்பட்டவைகளை வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹ்வினால் விலக்கப்பட்டவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ள வேண்டும் என்று முதலாக அடியேனுக்கும் அவ்வாறே தாங்கள் அனைவர்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு உலகத்துல ஒரு வாழ்க்கையை தந்து இந்த வாழ்க்கையில எப்படி வாழணும் என்றத வழிகாட்டுறதுக்காக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக ரசூலாக அனுப்பி அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உம்மத்துக்கு வழிகாட்டுறதுக்காக கொடுத்த ஒரு மிகப்பெரிய சொத்து தான் குர்ஆன். குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் எங்களுக்கு தந்திருக்கிறான் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மௌத்தாகி போகக்கூடிய நேரத்தில் உங்களை நான் தரக்துக்கும் அலா மஹஜ்ஜத்தின் பைதா, ஒரு வெண்மையான ஒரு தெளிவான இடத்துல நான் விட்டுட்டு போறேன். மூடல்கள் கிடையாது, மடமை கிடையாது, தெரியாமை கிடையாது. ஒரு தெளிவான மார்க்கம், ஒரு தெளிவான தீனுல் இஸ்லாம் குர்ஆன்ல எல்லாத்துக்கும் வழிகாட்டு இருக்குது. ஒரு தெளிவான ஒரு மார்க்கத்துல ஒரு தெளிவான இடத்துல உங்களை நான் விட்டுட்டு போறேன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லைலுஹா கனஹாரிஹா, லைலுஹா கனஹாரிஹா. ஒரு நாளைக்கு இந்த மார்க்கத்தை ஒப்பீடு செஞ்சால், இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு நாளுக்கு ஒப்பீடு செஞ்சா, ஒரு நாளையில பகல் இருக்கும், வெளிச்சமாக இருக்கும், இரவு இருட்டாக இருக்கும். நான் கொண்டு வந்த மார்க்கத்தை ஒரு நாளைக்கு ஒப்பீடு செஞ்சால் அதனுடைய பகலும் வெளிச்சமாக இருக்கும், அதனுடைய இரவும் வெளிச்சமாகத்தான் இருக்கும். என்ன கருத்து? மார்க்கத்துல மூடல் இல்லை, தெரியாமை இல்லை, மடமை இல்லை. வேற யார்கிட்டையாவது நாங்க போயிட்டு ஏதாவது கேட்கணும், அவங்களை இவங்களை மாதிரி வாழ படிக்கணும், வாழ பழகணும், அவங்க இவங்களை மாதிரி வாழணும் என்ற எந்த தேவைப்பாடும் கிடையாது. மேலான சகோதரர்களே, குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தரக்து ஃபீக்கும் அம்ரைன், நான் உங்களுக்கு 2 விஷயங்களை தந்துட்டு போறேன். நான் இந்த 2ஐயும் நீங்க உங்களோட வாழ்க்கையில பற்று பிடிச்சு கொள்வீர்கள் என்று சொன்னால் லன் ததில்லு மா தமஸ்ஸக்தும் பிஹிமா, அந்த 2ஐயும் நீங்க உங்களோட வாழ்க்கையில
உறுதியாக பற்று பிடிச்சு கொண்டிருக்கும் காலமெல்லாம் நீங்க வழி தவற மாட்டீங்க. இந்த ரெண்டும் தான் கிதாபுல்லாஹ், முதலாவது அல்லாஹுடைய வேதம் குர்ஆன், இரண்டாவது சுன்னதி எனது வழிமுறை என்று சொன்னாங்க. மேலானவர்களே, வாழ்க்கையில எல்லாருக்கும் வழிகாட்டல் இருக்குது. வசதி படைச்சவர்களா, அவர்களுக்கும் குர்ஆன்ல வழிகாட்டல் இருக்குது. ஏழைகளா, அவர்களுக்கும் வழிகாட்டல் இருக்குது. படித்தவர்களா, பாமரர்களா, ஆட்சி செய்யக்கூடியவர்களா, சாதாரண குடிமக்களா, மேலானவர்களே மாளிகையில வாழக்கூடியவர்களா, குடிசையில வாழக்கூடியவர்களா, அரபிகளா, அஜமிகளா, வெள்ளையர்களா, கருப்பர்களா, ஆண்களா, பெண்களா, சிறியவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், எல்லா தரத்தில் வாழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக வழிகாட்டியிருக்கிறார். குர்ஆன் எங்களுக்கு எதை படித்து தருவது மேலானவர்களே? குர்ஆன் எங்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம் என்னண்டா, பிறந்தத்தில் இருந்து மௌத்தாகிற வரைக்கும் இந்த குர்ஆனின் படி நீங்க வாழ்ந்துக்கோங்க, உங்களுக்கு வாழ்க்கை உலகத்திலையும் வெற்றி கிடைக்கும், மௌத்துக்கு பின்னாலே உங்களோட வாழ்க்கை வெற்றி உள்ளதாக மாறும். மேலானவர்களே, இந்த குர்ஆன் இது எங்களோட மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு மட்டும் சொந்தமானது அல்ல. நாங்கள் நினைக்கிறோம் குர்ஆனா அது எங்களோட கபரோட சம்பந்தப்பட்டது. குர்ஆன் என்னத்துக்கு? கபரோட சம்பந்தப்பட்டது. மார்க்கம் எங்களோட கபரோட சம்பந்தப்பட்டது, மஹ்ஷரோட சம்பந்தப்பட்டது, சிராத்துடைய பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்கிறதோட சம்பந்தப்பட்டது, சொர்க்கத்துக்கு போறதுக்குரியது. அப்போ எங்களோட துனியாவுக்கு நிம்மதியாக துனியாவில் வாழ்கிறதுக்கு, பிரச்சனை இல்லாமல் துனியாவுடைய வாழ்க்கையை கழிக்கிறதுக்கு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் சரி வராது. அது குர்ஆன் ஹதீஸை வச்சு எங்களுக்கு துனியாவில் நிம்மதி பெறலாம். எங்களுக்கு துனியாட நிம்மதிக்கு நாங்கள் உழைக்கக்கூடிய பணம் தான். நிறைய பேர் உள்ளத்தில் ஒரு மனப்பதிவு இருக்குது, வெற்றிக்கு பணம் தான், காசு வேணும், பணம் வேணும். எவ்வளோ பணம் இருக்குமோ வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழலாம். சில பேர் நினைப்பாங்க நல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தில் ஒரு பதவியில் இருந்துட்டால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். நானும் அவரை போல ஒரு பதவி எடுக்கணும், ஒரு அந்தஸ்தில் இருக்கணும். நான் அந்த பதவிக்கு அந்தஸ்துக்கு பேசிட்டா வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம். எனக்கும் ஒரு நல்ல ஒரு வீடு வாசல் லைஃப் செட்டில்மெண்ட் இருக்குமெண்டா, எனக்கு நல்ல ஒரு வீடு வாசல் செட்டில்மெண்ட் இருக்குமெண்டா, மாஷா அல்லாஹ் எனக்கு நிம்மதியாக வாழலாம், பிரச்சனை இல்லாமல் வாழலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனப்பதிவு. கொஞ்சம் படிப்புல அறிவில் குறைஞ்சவங்க யோசிப்பாங்க, நல்லா படிச்சிருந்தா வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம். நாங்கள் படிச்சில்லே, எங்கட பிள்ளைகளையாவது படிக்க வைக்கணும், படிச்சுட்டா வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எதுவுமே வாழ்க்கைக்கு நிம்மதிக்குரியவைகள் அல்ல. படித்தவர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்றாங்களா? பணக்காரர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்றாங்களா? மாளிகையில் வாழ்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்றார்களா? மேலானவர்களே, ஆட்சி பீடத்தில் உள்ளவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா? அந்தஸ்துல, மதிப்புல, பொறுப்புகள்ல, பதவிகள்ல, சமூகத்துல நல்ல கண்ணியத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்றாங்களா? அப்படி நிம்மதி கிடையாது. எவ்வளோ பேர் வாழ்க்கையில பணத்தோட, காசோட, பதவியோட, பட்டம் பதவிகளோட, வீடு வாசல் மாளிகைகளோட இருந்து கொண்டு கவலையோட வாழக்கூடியவர்கள், என்ன செய்ய என்று வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறார்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு சொத்தை தந்திருக்கிறான், ஒரு அருட்கொடையை தந்திருக்கிறான், ஒரு அன்பளிப்பை தந்திருக்கிறான், ஒரு பொக்கிஷத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். முதலாவது பக்கத்தை பிரட்டுவோம், பரிசுத்தமான அல் குர்ஆனை கையில் எடுப்போம், முதலாவது பக்கத்தை பிரட்டுவோம். அந்த குர்ஆன் சுப்ஹானல்லாஹ் அந்த சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கிறது. அதுக்கு அடுத்த பக்கம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அலிஃப் லாம் மீம், ஸாலிகல் கிதாப். இந்த வேதம் இருக்கிறது, இந்த வேதம் சுப்ஹானல்லாஹ் இதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. லா ரைப ஃபீஹ், எந்த சந்தேகமும் கிடையாது. யாரும் சந்தேகப்பட வானம். இதுல சொன்ன மாதிரி நடக்குமான்னு சொல்லி நடக்க வானம். இதுல சொல்லிருக்கிறதெல்லாம் சாத்தியப்படுமா? ஒட்டக யூகத்துக்கு, பாலைவனத்து காலத்துக்கு, மக்கா மதீனாவுடைய பூமிக்கு, அது காலத்துக்கு சரி. குடிசையில வாழ்ந்தவங்க, அரபிகளா இருந்தவங்க, அவங்களுக்கு சரி. எங்களை மாதிரி இந்த டெக்னாலஜி முன்னிருக்கக்கூடிய இந்த ஜமான்ல
இந்த மாதிரி உலக முன்னேற்றத்தை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலத்துல தட்டினா பட்டன்ல வாழ்க்கை ஓடக்கூடிய இந்த ஜமான்ல சென்சர்ல வாழ்க்கை ஓட்டக்கூடிய இந்த காலத்துல எங்களுக்கு குர்ஆனை வச்சு நிம்மதி அடைய இயலுமா? மேலானவர்களே, ரப்புல் ஆலமீன் பெரட்டின உடனே சொல்றான், ஸாலிகல் கிதாப், இந்த வேதம் இருக்கிறதே, லா ரைப ஃபீஹ், எந்த சந்தேகமும் கிடையாது, இதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, எப்போது குர்ஆன்ல சந்தேகம் கிடையாது தெரியுமா? சந்தேகம் இருக்கிறதா? வாழ்க்கையில வாய் ஒன்று சொல்கிறது, உள்ளத்தை தட்டி கேட்போம். வாயில நாவுல கேட்டா நாவு எல்லா பக்கத்துக்கும் பெறலக்கூடியது தானே. ஒவ்வொருத்தரா கேட்டோம்டா குர்ஆன்ல சந்தேகம் இருக்குதா? இல்ல, எங்களுக்கு சந்தேகம் இல்லைன்னு தான் நாவு சொல்லும். கல்வை தட்டுவோம், உள்ளத்தை தட்டுவோம். சந்தேகம் இருக்கிறதா? சந்தேகம் உள்ளத்திலே இருக்கிறது. ஏன்? அதனால தான் குர்ஆனின் படி வாழ்வதற்கு நாங்கள் தயார் இல்லை, குர்ஆன் சொன்னதை செய்யறதுக்கு தயார் இல்லை. மேலானவர்களே, ரப்புல் ஆலமீன் சொல்றான், உங்களுக்கு குர்ஆன்ல சந்தேகம் இல்லாம இந்த குர்ஆன்ல நிம்மதி பெறணும், வழிகாட்டல் கிடைக்கணும் என்று சொன்னால் அந்த குர்ஆன் வழிகாட்டும் கூட்டத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் யாரு தெரியுமா? ஹுதல்லில் முத்தகீன். ஹிதாயத்து குர்ஆன்ல யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு கிடைக்கும். மேலானவர்களே, அல்லாஹ்வை பயந்தவர்கள் யார்? யார் அல்லாஹ்வை பயந்தவர்கள்? அவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ்வை பயந்தவர்கள் குர்ஆனின் படி வாழக்கூடியவர்கள். குர்ஆன் வாழ்க்கை ஒரு பக்கம், இவரட வாழ்க்கை மறுபக்கம். குர்ஆன் சொல்ற மாதிரியா எங்கட வாழ்க்கை ஓடுது? குர்ஆன் சொல்ற மாதிரி பஜார்ல வியாபாரம் செய்யறவங்க எத்தனை பேர்? குர்ஆன் சொல்ற மாதிரி கொடுக்கல் வாங்கல் செய்யறவங்க எத்தனை பேர்? குர்ஆன் திட்ட தெளிவா சொல்லுது, லா தஅகுலுர் ரிபா, வட்டி சாப்பிட வானம். எத்தனை பேர் வெளிரங்கத்துல சமூகத்துல காட்டுறதுக்கு வட்டி இல்ல, அந்த ரங்கத்துல அடிமட்டத்துல பிசினஸ் ஓடுது, பேங்க் லோன்ல தான். மேலானவர்களே, கிரெடிட்ல தான், இன்ட்ரெஸ்ட்ல தான் பேர் மாறுது. ஆனா குர்ஆன் வட்டி சாப்பிட வானம். ஃபஇல்லம் தஃஅலூ, நீங்க வட்டி சாப்பிடுவதை விட்டு உங்களை தவிர்த்து கொள்ள தயார் இல்லையா? ஃபஅதனூ பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய ரசூலோட வாளேந்து யுத்தம் செய்ய தயாராகுங்க. குர்ஆன் யுத்த பிரகடனம் செய்கிறது வட்டிக்காரர்களோடு. மேலானவர்களே, எத்தனை பேர் நாங்க வட்டி விட்டு தவிர்ந்திருக்கிறோம்? ரிஜாலுன், உண்மையான வியாபாரிகள் யார்? லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ், அவர்களுடைய வியாபாரமோ அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும் பராமுகமாக்க மாட்டாது. பஜார்ல இருந்து பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்றம் செய்ய மாட்டாங்க, கலப்படம் செய்ய மாட்டாங்க, அநியாயம் செய்ய மாட்டாங்க, துரோகம் செய்ய மாட்டாங்க, மற்றவர்களுக்கு அநியாயத்தை நாட மாட்டார்கள், வாக்குக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள், சொன்ன வாக்கை நிறைவேற்றுவாங்க. செக்கை கொடுத்தா அந்த செக்குக்குரிய ஹக்கை நிறைவேற்றுவாங்க, காசு கொடுத்தா நிறைவேற்றுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தா நிறைவேற்றுவாங்க, நல்ல முறையில் நடப்பாங்க. யார் அந்த வியாபாரிகள்? அவர்கள் அல்லாஹ்வை பயந்தவர்கள். மேலான சகோதரர்களே, குர்ஆனுடைய வாழ்க்கையில ஹிதாயத்து யாருக்கு? அல்லாஹ்வை பயந்த முத்தகீன்களுக்கு. குர்ஆன் எப்படி சொல்லுதோ அப்படி வாழுவாங்க. குர்ஆன் எப்படி உடுப்புடுக்க சொல்லுது அப்படியான ஆடை, குர்ஆன் எப்படி குடும்பம் நடத்த சொல்லுது அப்படியான குடும்பம், குர்ஆன் எப்படி திருமண வாழ்க்கையை அமைக்க சொல்லுது. குர்ஆன் இஸ்லாத்துல வாழ்றார். குர்ஆன் சொல்றது ஒரு பக்கம், சொந்த வாழ்க்கையில கல்யாணத்தை பார்த்தா எங்கேயோ இருக்குது, திருமண வாழ்க்கையை பார்த்தா ஆளுக்கும் ஊருக்கும் பேருக்கும் புகழுக்கும் பண திமிருக்கும் பண வீக்கத்துக்கும் அவருடைய பிரஸ்டீஜுக்கும் ஸ்டேட்டஸுக்கும் ஏத்த மாதிரி திருமண வைபவம். மேலானவர்களே, மக்களுக்கு சொல்ல போக்களை ஒன்று, சொந்த வாழ்க்கையில பிரட்டி பார்த்தா இன்னொன்று, சொந்த வாழ்க்கையை பிரட்டி பார்த்தா இன்னொன்று. வீண் விரயம், குர்ஆன் சொல்லுது, நீங்க வீண் விரயம் செய்ய வானம். வலா துபஸ்ஸிர் தப்தீரா, வீண் விரயம் செய்ய வானம். இன்னல் முபஸ்ஸிரீன கானூ மின் இஹ்வானிஷ் ஷயாத்தீன், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் இவருடைய வாழ்க்கையில உடுக்கற்றத்துல வீண் விரயம், கல்யாணம் செய்யறதுல வீண் விரயம், சொந்த வாழ்க்கையில வீண் விரயம், ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தா வீண் விரயம்.
வீண் விரயம் வாழ்க்கையில் இருக்குது. மேலான சகோதரர்களே, என்ன சொல்ல வாரோம் என்று சொன்னா, சொந்த வாழ்க்கைய குர்ஆனுக்கு மேட்ச் பண்ணணும், குர்ஆனோட உரசி பார்க்கணும். குர்ஆன் சொல்ற மாதிரி நான் வாழ்றேனா, ஏண்ட நாவு குர்ஆன் சொல்ற மாதிரி இருக்குதா? குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம், மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், ரோட்ல போகும்போது பார்வைகளை தாழ்த்தி கொள்ள சொல்லுங்க. வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்கவும் வேண்டாம். இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மோசமான பாவம். வஸாஅ ஸபீலா, மிக கெட்ட பாதை. குர்ஆன் சொல்லுது, விபச்சாரத்தின் பக்கம் நீங்க கிட்ட நெருங்க வானம். சொந்த வாழ்க்கையில என்ற கண் கட்டுப்படுவதா, என்ற காது கட்டுப்படுவதா, என்ற மொபைல் போனுடைய கனெக்ஷன் கண்டெக்ஸ் கட்டுப்படுவதா, ஹராம் செய்யாம இருக்குதா? இந்த சோசியல் மீடியாஸ்ல என்ற சொந்த வாழ்க்கை எடுத்து பார்த்தா விபச்சாரத்தொட்டு தூரமாக இருக்குதா? சொந்த வாழ்க்கை அப்படி இருக்குதா? மேலானவர்களே, குர்ஆனோடு மேட்ச் பண்ணி பார்ப்போம் வாழ்க்கையில். இப்ப நாங்க குர்ஆனின் படி வாழ தயார் இல்லையோ, குர்ஆன் ஒரு பக்கம், வாழ்க்கை மறுபக்கம். நாங்க நினைக்கிறோம் மேலானவர்களே, சரி என்ன பிரச்சனை, நாங்க சம்பாதிக்கலையா, நாங்க வீடு கட்டலையா, நாங்க வாகனம் வாங்கலையா, நாங்க நிம்மதியா வாழலையா, எங்கட பிள்ளையில பெரிய பெரிய பாடசாலைகள்ல படிக்க வைக்கலையா, நல்ல நல்ல செல்வ செழிப்போட இருக்கலையா, குர்ஆனின் படி வாழலன்னு என்ன குறைஞ்சிச்சு? எங்கட எண்ணம் அதுதான். குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது, நீங்க அல்லாஹ்வுக்கு மாத்தம் செய்வீர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாத்தம் செய்வீர்களாக இருந்தால், குர்ஆனின் படி வாழுவதை விட்டு வாழ்க்கையை தூரமாக்கி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்களாக இருந்தால், உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் அல்லாஹ் பிடிக்கிறது இல்ல. வலவ் யுஆஹிதுல்லாஹுன் நாஸ பிமா கஸபூ, மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை கண்டு அல்லாஹ் அப்பப்போது உடனடியாக பிடிப்பானாக இருந்தால், ஒவ்வொரு தவறுக்கும் அல்லாஹ் பிடிச்சாண்டா, மா தரக அலா ظஹரிஹா மின் தாப்பா, பூமிக்கு மேலால மனிதர்கள் என்ன ஒரு உயிர் ஜீவிக்கு கூட வாழையெல்லாம் பேய்த்திருக்கும். ஒரு பூனைக்கு, நாய்க்கு, ஒரு உயிர் ஜீவிக்கு கூட பூமிக்கு மேலால வாழையெல்லாம் பேய்த்திருக்கும். ஒவ்வொரு தவறுக்கும் அல்லாஹ் பிடிச்சான்னு சொன்னான். அல்லாஹ் அப்படி பிடிக்கிறது இல்லை. ஆனா நல்லா விளங்கிக்கோங்க, வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீகும், உங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் உங்களது கரம் சம்பாதித்து கொண்டவைகளே, உங்களது கரம் சம்பாதித்தவைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. வெள்ளம் சும்மா வர இல்ல, டேம் திறந்து வர இல்ல, மழை பேஞ்ச தாள வர இல்ல, காற்று எங்கேயோ போன ஒரு காத்து சும்மா திசை திரும்ப இல்ல. ஒவ்வொரு பிரச்சனை வருவது, அந்தந்த பிரச்சனைகளுடைய சந்தர்ப்பத்தில் நாங்க யோசிக்கிறோம் இல்ல. அல்லாஹ் கேட்கிறான், நீங்க யோசிக்கிறது இல்லையா? அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின், ஒவ்வொரு வருஷமும் நீங்க சோதிக்கப்படுறீங்க. கட்டம் கட்டமாக எடுத்து பாருங்க. எங்கட நாட்டு எடுத்து பார்ப்போம். மேலானவர்களே, வாழ்க்கையில் எத்தனை கட்டங்களை கடந்து வந்திருக்கிறோம். உங்களோட வயசுக்கு எத்தனை கட்டங்களை வாழ்க்கையில கடந்துட்டோம். கடந்த காலத்துல வெள்ள பிரளயமாக இருக்கலாம், அந்த பயங்கரமான காற்றாக இருக்கலாம், அதுக்கு முன்னால் உள்ள காலத்தை எடுத்து பார்ப்போம், அந்த கொரோனாவுடைய சோதனையாக இருக்கலாம், அதை சம்பந்தப்பட்ட அந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய அந்த கட்டமாக இருக்கலாம், திகன பகுதிகளில், அனுத்கம பகுதிகளில் அந்த இனவாத பிரச்சனைகளாக இருக்கலாம். வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து பார்ப்போம். பிரச்சனைகளை ஒவ்வொன்றோடு நாங்கள் லிங்க் பண்ணிட்டோம், சம்பந்தப்படுத்திட்டோம். அது அவங்கட காலம், இது இவங்கட காலம், அது அந்த ஆட்சி, இது இந்த ஆட்சி, அது அவங்களோட இவங்களோட, அது எங்கேயோ போன ஒரு காத்து, அது எங்கேயோ இருந்து வந்த ஒரு கொரோனா, அது எங்கேயோ இருந்து வந்த இந்த பிரச்சனைகளை அங்கனைக்கு நாங்கள் பிளக் பண்ணிட்டோம், அங்கனைக்கு நாங்கள் சம்பந்தப்படுத்திட்டோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், நீங்க சிந்திக்கிறது இல்லையா? ஒவ்வொரு சோதனைகள் வருகிறது. அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின், ஒவ்வொரு வருஷமும் சோதிக்கப்படுகிறார்கள். மர்ரதன் அவ் மர்ரதைன், ஒரு தடவை சோதிக்கப்படுகிறார்கள் அல்லது 2 தடவைகள் ஒரே வருஷத்திலே சோதிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், சும்ம
லா யதூபூன் வலா ஹும் யذكرون. அதுக்கு பிறகு தௌபா கூட செய்யாம இருக்கிறார்களே, அவர்கள் சிந்திக்காம கூட இருக்கிறார்களே. மேலானவர்களே, குர்ஆனுக்கு மாத்தமாக வாழ்ந்தால் என்ன பிரச்சனை தெரியுமா? இதுதான் பிரச்சனை. சமூகத்துல கேட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, யா ரசூலல்லாஹ் அஃபனுஹ்லகு வஃபீனா சாலிஹூன், எங்கள்ல நல்லோர்கள் இருக்கும் போது நாம் அழிக்கப்படுவோமான்னு கேட்டாங்க. பள்ளிக்கு மக்கள் வாராங்க, ஜகாத் கொடுக்குறாங்க, சதகா தர்மங்கள் செய்றாங்க. இன்றைக்கு எங்கட நிறைய நல்ல காரியங்கள் கூட ஊரு உலகத்துக்கு காட்டுறதுக்கு தான், பேருக்கு புகழுக்கு தான். ஒரு சின்ன சதகாவை கொடுத்தாலும் எங்களுக்கு ஒரு விருப்பம், ஒரு பேனர் பிடிக்கணும், ஒரு போஸ்டர் அடிக்கணும், பேர் வரணும், போஸ்ட் கொடுக்கணும், முகத்தை வீடியோல காட்டணும், 4 பேர் பார்க்கணும், ரசிக்கணும், 4 பேர் பார்த்து எங்களுக்கு நல்ல ஒரு கமெண்ட் ஒன்று தரணும். அதுக்கு தான் எங்கட நல்ல காரியமும் எங்கட நல்ல காரியங்களும். மேலானவர்களே, அதெல்லாம் சமூகத்துடைய சந்தோஷத்துக்காக மாறிவிட்டது, ரப்புடைய சந்தோஷத்துக்காக. கொடுத்தால் யாருக்காக தெரியுமா? வலக்கரம் கொடுக்கணும், இடது கரத்துக்கு கூட தெரியக்கூடாது. மா துன்ஃபிகு யமீனு லா தஅரிஃபு ஷிமாலு மா துன்ஃபிகு யமீனு, வலது கை கொடுக்கணும், இடது கைக்கும் தெரியக்கூடாது. பேனர்ல போஸ்டர்ல பேருக்கு புகழுக்கு பாராட்டுக்கு 4 பேர் சொல்றதுக்கு இல்ல. அல்லாஹ் சொல்றான், நீங்க கொடுக்கிறத நீங்க அழிச்சு கொள்ள வானம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா துபத்திலூ ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா, நோவினை செய்வதன் மூலமாக, செங்கத்தை சொல்லி காட்டுவதன் மூலமாக நீங்க கொடுத்த சதகாக்களை அழிச்சு கொள்ள வானம். அதை விட நீங்க கொடுக்காம இருக்கிறது நல்லம். கௌலும் மஅரூஃபுன் கைருன் மின் ஸதகதி யத்பஉஹா அதா. அல்லாஹ் சொல்றான், நோவினை செய்யக்கூடிய வார்த்தைகளை கொடுத்து போட்டுட்டு பேசுறதை விட, வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களோட ஊட கழுவி கொடுத்துட்டு நீங்க நாளைக்கு பேசி நாங்க தானே உங்களுக்கு கை கொடுக்க வந்தோன்ற ஒரு வார்த்தை சொல்றதை விட நீங்க செய்யாம இருக்கிறது நல்லம். நீங்க செஞ்சிட்டு சொல்லி காட்டுறதை விட, 4 பேர் உள்ளத்தை நோவிக்கிறதை விட. மேலானவர்களே, அல்லாஹ் சொல்றான், கௌலும் மஅரூஃப், நல்ல வார்த்தையை சொல்லிட்டு ஒதுங்குறது நல்ல. என்ன செய்ய இப்ப எங்களால செஞ்சு கொள்ளலாம், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களை நல்லா வைக்கணும். ஹைரான வார்த்தைகளை சொல்லிட்டு நீங்க ஒதுங்குறது நல்ல. ஏன் தெரியுமா? எங்கட நல்ல காரியங்கள் அது அல்லாஹ்ட திருப்திக்காக மட்டும் இருக்கணும், அல்லாஹ்ட சந்தோஷத்துக்காக மட்டும் இருக்கணும். என்ற தொழுகை அல்லாஹ்வுக்காக, என்ற நோன்பு அல்லாஹ்வுக்காக, என்ற ஜகாத் அல்லாஹ்வுக்காக, என்ற சதகா அல்லாஹ்வுக்காக, என்ற குர்ஆன் அல்லாஹ்வுக்காக, எனது திக்ர் அல்லாஹ்வுக்காக, எனது ஒவ்வொரு அசைவும் அமைதியும் அல்லாஹ்வுக்காக. சஹாபாக்கள் உணவளிப்பார்கள். நாங்க உணவளிச்சா 10 பெக்க கொடுத்தா 100 பெக் கொடுத்த எண்ணம் எங்களுக்கு. 100 பெக் கொடுத்த மாதிரி காட்டணும். சொல்றதே அப்படித்தான். அதை காட்ட போக்களே அதை அப்படித்தான் அதை செய்யணும். மேலானவர்களே, சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றான், அவர்கள் உணவளிப்பார்கள். யுத்இமூன அத்ஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வ யதீமன் வ அஸீரா. மிஸ்கீன்களுக்கு, அனாதைகளுக்கு, அவர் அதே மாதிரி கைதிகளுக்கு உணவளிப்பார்கள். உணவளிச்சிட்டு சொல்லுவாங்களாம், இன்னமா நுத்இமுகும் லிவஜ்ஹில்லாஹ், நாங்க உணவளிச்சதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக, அல்லாஹ்வுடைய சந்தோஷத்துக்காக. லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா, உங்களோட ஜஸாக்கல்லாஹ், ஜஸாவும் வானம், கூலியும் வானம். உங்களோட துஆ, உங்களோட கூலியும் வானம். உங்களோட ஷுக்ர், உங்களோட நன்றியும் எங்களுக்கு வானம். உங்களோட ஷுக்ர் நன்றியும் எங்களுக்கு வானம். எங்களோட செயல்பாடுகள் எங்களோட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பார்த்தா போது. நான் சொல்ல வந்த விஷயம் என்ன, மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு பக்கத்தால நல்ல காரியங்கள் நடக்குதுதான், மறுபக்கத்தால பாவமான காரியங்கள் நடக்குது. சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா கஸுரல் ஹபஸ், பாவம் மிகைத்து விட்டால். பஜார் எடுத்தா பஜார்ல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறவங்க கூடையா, அல்லாஹ்வை கோவிக்க கூடியவங்க கூடையா?
சுத்தமான வியாபாரிகள் கூடயா அசுத்தமான வியாபாரிகள் கூடயா? கொஞ்சம் இந்த பஜார் அப்படி எடுத்து பார்ப்போம். நாங்க இந்த பஜார்ல ஒவ்வொருத்தரும் நாங்க எங்கட மனசை தொட்டு கேட்டு பார்ப்போமே. ஏண்ட ஹாலாத் எடுத்து பார்த்தா என்னுடைய சுத்தம் கூடயா பரிசுத்தம் கூடயா அசுத்தம் கூடயா? மேலானவர்களே, வியாபாரத்துல மட்டுமல்ல, சொந்த வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில பாவம் அதிகரித்தால், பாவம் தலை தூக்க ஆரம்பித்தால் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லவங்க நல்ல காரியம் செஞ்சு கொண்டிருக்கிற நிலைமையில அல்லாஹ்வுடைய அழிவுகள் வர ஆரம்பிக்கும். எனவே மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குர்ஆனை தந்திருக்கிறான். இந்த குர்ஆன் விது ஷோக்கஸ் வழியா அடுக்கி வைக்கிறதுக்குரியதல்ல, பரக்கத்துக்கு வைக்கிறதுக்குரியதல்ல. இது குர்ஆன்ல முதலாவது குர்ஆன முறைப்படி ஓதணும். அதுக்கு தான் குர்ஆனை படிக்கணும். இக்ராஉல் குர்ஆன பிலுஹூனில் அரபி வ அஸ்வாதிஹா. குர்ஆனை ஓதுங்க. எப்படி தெரியுமா? அரபிகளுடைய மொழிச்சலிலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அரபிகளுடைய அந்த ஓசையிலே, அரபிகளுடைய அந்த போக்கிலே குர்ஆனை ஓதுங்கள். அப்படின்னா என்ன? அதுதான் தஜ்வீதுடைய முறைகளை படிக்கணும். மேலானவர்களே, பிஸ்னஸை படிக்கிறதுக்கு, பஜாரை படிக்கிறதுக்கு, உலகத்துல அதை இதை படிக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு முயற்சி செய்யறோம். எத்தனை பேர் குர்ஆனை படிக்கிறதுக்கு தயார்? குர்ஆனை திருத்துவோம், குர்ஆனை சீராக்குவோம், குர்ஆனை முறைப்படி மொழிவோம், குர்ஆனை மனனமிடுவோம், குர்ஆனை பாடமாக்குவோம், குர்ஆனை கற்றுக்கொள்ளுவோம், குர்ஆனுக்காக செலவழிப்போம், குர்ஆனுக்காக நேரம் கொடுப்போம், குர்ஆனுக்காக தியாகம் செய்வோம், குர்ஆனுக்காக எங்களுடைய குழந்தைகளை அர்ப்பணம் செய்வோம். எனது மகனை ஒரு ஹாஃபிதாக, ஒரு ஆலிமாக, எனது மகனை ஒரு காரியாக எத்தனை பேர் முன்வாரோம்? குர்ஆனுக்காக எனது குழந்தைகளை அர்ப்பணம் செய்ய வேண்டும். எனது குழந்தைகளுடைய சிறு பிராயத்திலேயே கல்புகளில், நெஞ்சங்களில் குர்ஆன் மனனமாக வேண்டும். குர்ஆனுக்காக டைம் கொடுப்போம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை முதலாவது படிக்கணும். இரண்டாவது, இந்த குர்ஆனை முறைப்படி ஓதணும். நேரம் எடுக்கணும் குர்ஆன் ஓதுறதுக்கு. குர்ஆன் ஓதக்கூடியவர்களுடைய வாழ்க்கை வெளிச்சமானது. சில பொதுமக்கள் இருக்கிறார்கள், ஹாஃபிதும் இல்லை, ஆலிமும் இல்லை, சாதாரண பொதுமக்கள் தொழுகைக்கு முன்னால வராங்க, புனிதமான குர்ஆன் எடுக்கிறாங்க. அவங்கள யாரும் சமூகம் கண்டு கொள்றது இல்லை. சாதாரணமாக வாராங்க, உட்கார்றாங்க, குர்ஆனை ஓதுறாங்க, குர்ஆனுக்கு டைம் கொடுக்குறாங்க. மேலானவர்களே, மிக சிறந்தாமல் கபர்ல விளங்கும் அவர்களுடைய குர்ஆன் அவர்களோடு வந்து நிற்கும் போது. மேலானவர்களே, மூணாவது, குர்ஆனுடைய கருத்துக்களை படிக்க வேண்டும். மேலானவர்களே, இந்த குதுபாவுடைய சார அம்சமாக நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, கோடான கோடி பணத்தை திரட்டுவதை விட, கோடான கோடி பணத்தை திரட்டுவதை விட பரிசுத்தமான குர்ஆன்ல ஒரு ஆயத் எனக்கு விளங்குறது இருக்குதே, நான் ஓத போக்கொலை ஹஸ்ரத் எனக்கு இந்த ஆயத்துல கருத்து விளங்குது என்று ஒரு ஆயத் குர்ஆன்ல இருக்குமாக இருந்தால், அந்த ஓதும் போது கருத்து விளங்கக்கூடிய நேரத்துல வரக்கூடிய இன்பம் இருக்கிறதே, அது ஓதும் போது எனக்கு கருத்து விளங்குது, மீனிங் விளங்குது, அதனுடைய இன்பம் இருக்கிறதே, கோடான கோடி பணத்தை கொட்டுவதை விட வாழ்க்கையில உலகத்திலேயே சந்தோஷமானது. அப்ப ஆகிரத்தில் எவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும். எனவே கண்ணியமானவர்களே, புனிதமான ரமதான் மாதம் எங்களுக்கு முன்னால வந்து கொண்டிருக்கிறது. தயாராகுவோம், குர்ஆனோடு நெருங்குவோம். ஒரு அன்மிய ஒரு நெருக்கமான ஒரு உறவை குர்ஆனோடு உண்டாக்கி கொள்வோம். வாழ்க்கையில குர்ஆனின் படி வாழுவோம். ஒவ்வொரு கட்டத்திலையும் உலமாக்களை நாடி கேட்போம், குர்ஆன் எனக்கு இந்த கட்டத்தில் என்ன சொல்லுது, எப்படி வாழ சொல்லுது, அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தௌஃபீக அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.